வரணும் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம 3 வெக்டர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 வெக்டர் எழுதணும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இவன் ஒரு வெக்டர், அடுத்து இவன் ஒரு வெக்டர், அடுத்து இவன் ஒரு வெக்டர். கரெக்டுங்களா? நம்ம 3 வெக்டர். அப்போ என்ன வேல்யூ? L1 L2 L3, M1 M2 M3, N1 N2 N3. வர வேல்யூ அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 12/13 ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 4/13 ஈக்குவல் டு 4/13. நெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 3/13. இல்லை டேரெக்டாக எழுதிக்கலாம், அப்புறம் ஈஸியாக இருக்கும். M1ஓட வேல்யூ -3/13, N1ஓட வேல்யூ -4/13. அடுத்து என்னது? இது எழுதிட்டோம். அப்போ என்னது? 12/13 ஈக்குவல் டு -4/13. M3 என்னது? கடைசி வேல்யூ. கட் பண்ணிக்கணும். 12/13 எழுதிட்டு 3/13 இங்கே என்ன கிடைக்கும்? -4/13, இங்கே 12/13. கரெக்டாமா? எனக்கு தப்பு இருந்து சொல்லணும். இல்லை, இருக்கிற வேல்யூ அப்படி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா? நம்மளுடைய டாட் ப்ராடக்ட் நார்மலாக என்னது? A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு 0. இதை பர்பெண்டிகுலர் கேஸோட ஃபார்முலா. அப்புறம் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் என்னது? ஃபர்ஸ்ட் இந்த 2 வெக்டரும் லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. இந்த 2 வெக்டரும் நம்மளுக்கு வந்து 0 ஆகுதான் பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? இந்த 2 வெக்டரும் 0 ஆகுதான் பார்க்குறாங்க. அடுத்தது இவங்க 2 வெக்டரும் மல்டிப்ளை பண்ணி போட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 0 ஆகுதான் பார்க்குறாங்க. 3 கேஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். ஏதோ ஒரு கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இஸ் நாட் ஏ மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். ஓகே, கரெக்டாமா? ஓகே சார். சரி, அப்போ என்ன ஃபார்முலா வந்து டைரெக்டாக பார்த்துங்க. L1 × L2 ப்ளஸ் M1 × M2 ப்ளஸ் N1 × M2. இதனோட வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். நீட் ப்ரூவ். சரி, கண்டிப்பாக சொல்கிறேன். வந்து L1 × L2 எதுவும் மல்டிப்ளை பண்ணணும். சேம் வேல்யூஸ் இதை மட்டும் பார்த்தா போதும். எது மல்டிப்ளை பண்ணி நம்ம பெரிய வேல்யூ கொண்டு வரணும்னா 12/13 × 4/13. கரெக்டாமா? அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -3/13 × 12/13 into 12/13. Okay. Last one. -4/13 into 3/13. 3/13. Okay, 3/13. So 13 into 13 169. அப்போ 169 நீ காமனாக வெளியே எடுத்துக்கலாம். மற்றபடி நீ போட்டுக்கலாம். 169 காமனாக எடுத்துக்கலாம். என்ன கிடைக்கும்? 48 சாரி 48 minus 36 minus 12. Whereas equal to 0 minus to first question. So அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் நீங்கள் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கிடைக்குது? சேம் L1 × L3 கரெக்டுங்களா? L1 × L3 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. L1 × L3 ப்ளஸ் M1 × L3 ப்ளஸ் N1 × L3. இதனோட ரிசல்ட் என்ன சொல்லுங்க? 12 கரெக்டாக போட்டுக்கோங்க. 1/16 எல்லாத்தையுமே காமன். 1/16 காமன் எடுத்துட்டேன். 12 × 3 36 minus plus 12 minus 48 so direct 0. Okay. So அடுத்தது வந்து L2 L3 அப்போ பாருங்க L2 × L3 plus N2 plus N2 equal L2 into L3 வந்து 12 plus 48 minus 48. Okay sir. Minus 48 plus 3 into 12 plus 36. அப்போ 0 ஆயிடுச்சு. அப்போ 3 கேஸ்லையும் 0 ஆனால் this is mutually perpendicular. ஒரு கேஸ் 0 ஆகுறதுனால mutually perpendicular இருக்கும். Each one is a perpendicular status ஆகுது.